வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பிரண்டை துவையல் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு போல். அதனால் போயிட்டு நம்மளோட தோட்டத்தில் இருக்க பிரண்டை நிறைய தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு அவளே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்களும் பிரண்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்ந்துருக்கா அப்படின்றத இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். பிரண்டையில் எவ்வளவோ நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. பிரண்டை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு முட்டி வலிலாம் வராதுன்னு நம்ம எவ்வளவோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் இதை ஆட் பண்ணுறோமான்னு கேட்டால் யாருமே ஆட் பண்ண மாட்டோம் தான். வீட்டில் இருக்க பெரியவங்களா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் உங்களுக்கு இறங்காது, கெட்டதை நான் மட்டும் போய் தேடி தேடி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்போ தான் உரைக்கிது போல். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்காக ஆயில் ஊற்றி கையில் இது பண்ணிக்கிட்டா. நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம், கோகோனட் ஆயில். பிரண்டையே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதோ அதோட தோலெல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. தோலோடு போட்டு செஞ்சோம் நம்மளால் சாப்பிடவே முடியாது, நான் கறிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் கத்தியை வச்சும் பண்ணலாம், இல்லை ஒன்று கையிலே வரும்னு நினச்சிங்கன்னா கையில் கூட பண்ணலாம். கையில் கூட பீல் பண்ணும்போது ஈஸியாகவே வருது. 4 சைடுமே அதோட ஸ்கின்னை நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்கும் போது நார் நாராக வரும். இந்த மாதிரி 4 சைடும் பீல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக அதோட ஸ்கின் ரிமூவ் ஆகி உள்ளே இருக்க செதை மட்டும் கிடைக்கும். அதை நம்ம துவையல் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.